ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு டிஃபரெண்டான டாபிக் பத்தி தான் பேச போறோம். இது ப்ரமோஷன் வீடியோவும் இல்ல, ஸ்பான்சர்ட் வீடியோவும் இல்ல. இது என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆட்ஸ்ல எல்லாம் ரொம்பவே பாப்புலரா ப்ரமோட் பண்ற இந்த ஆஸ்ட்ரோடாக் ஆப்பை பத்தி தான். ஃபர்ஸ்ட் திங் கிளியரா சொல்றேன், நான் ஆஸ்ட்ராலஜிக்கு எகெயின்ஸ்ட் இல்லை. நம்ம கல்ச்சர்ல இந்த ஆஸ்ட்ராலஜி எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. அண்ட் நானும் கொஞ்சம் பிலீவ் பண்ணுவேன். நம்மள சில பேர் இந்த ஜோசியம் ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் இன்னும் வெளியில போகும்போது கேலண்டர்ல நம்ம ராசிக்கு என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு தான் போவோம். ஆல்சோ டிவியில ராசி பலன்லாம் டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னா நம்மளோட ராசிக்கு என்னதான் சொல்றாங்கன்னா நம்ம கண்டிப்பா ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டு தான் போவோம் இல்லையா? ஸோ நானும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜி பிலீவ் பண்றது தப்பு இல்லை, பட் அதை எப்படி யூஸ் பண்றது தான் முக்கியம். நம்ம வீட்டில் எல்லாரும் கேட்டிருப்போம் ஜோசியம் ஜாதகம் ராசி பலன். ஸோ இந்த ஆஸ்ட்ராலஜியை நம்ம நம்புறது ராங் இல்லை. எங்க மிஸ்டேக் நடக்குதுன்னா நம்மளோட பிலீஃப்ல இந்த டெக்னாலஜியை கொண்டு வரதுனால. இப்போலாம் எல்லாரும் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் மைண்ட் செட். லவ் ப்ராப்ளமா இருக்கட்டும், மேரேஜ் லைஃப்ல ப்ராப்ளமா இருக்கட்டும், ஜாப்ல ப்ராப்ளம் இல்லை ஃபியூச்சரை பத்தி டென்ஷனா இருக்கட்டும், உடனே நம்ம போன் எடுத்து இந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜி ஆப்ல எல்லாம் செக் பண்றோம். இது கன்வீனியன்ட் தான், பட் நம்ம திங்கிங் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ இப்போ ஆப்போட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசலாம். இன்டர்ஃபேஸ் சிம்பிள், லாகின் ஈஸி. ஆஸ்ட்ராலகர் கனெக்ட் பண்ண குவிக் ஆப்ஷனும் இருக்கு. சாட், கால், கன்சல்டேஷன் எல்லாம் ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது. நியூ யூசர்ஸ்க்கு கன்ஃபியூஷன் இல்லை, ஸ்டெப்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கும். பேமெண்ட் சிஸ்டம் கூட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும். ஸோ டெக்னிக்கல் சைட்ல பார்த்தோம்னா இந்த ஆப் வெல் டிசைன்லேயே சொல்லலாம். ஆனா இங்கே தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ்னா ப்ரெடிக்ஷனும் கரெக்ட்னு அர்த்தம் இல்லை. ப்ரெடிக்ஷன் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஆஸ்ட்ராலஜி அக்யூரசி நம்ம கேரண்டிலாம் பண்ண முடியாது. ஆல்சோ அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாட் ஃப்ரீன்னு கிளைம் பண்றாங்க, பட் இந்த ஆப்ல ஆக்சுவலா நம்மளுக்கு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரீ சாட் கிடைக்கும். அதுவுமே நம்ம இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்கும் போது அந்த 2 மினிட்ஸ் முடிஞ்சிடும். ஸோ எகெயின் நம்ம சாட் கண்டினியூ பண்ணணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவா ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம எக்ஸ்ட்ராவா ரீசார்ஜ் பண்ணி சாட் கண்டினியூ பண்ணாலும் ஒரு 5 மினிட்ஸ்லயே அந்த அமௌண்ட் காலி ஆகிரும். ஸோ நம்ம கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்னொருக்கா நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே கன்வர்சேஷன் எல்லாம் ஸ்லோவா தான் நடக்கும். ஆல்சோ ப்ரெடிக்ஷனும் பார்த்தோம்னா ஒரு ஆஸ்ட்ராலகர் பாசிட்டிவா சொல்றாங்க, இன்னொரு ஆஸ்ட்ராலகர் நெகட்டிவா சொல்றாங்க. இதை நான் மட்டும் சொல்லலை, இதை யூஸ் பண்ற நிறைய யூசர்ஸ் ரிவ்யூஸ்ல மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா பேமெண்ட் ஸ்பீடா நடக்குது, பட் கன்வர்சேஷன் ரொம்ப ஸ்லோவா தான் நடக்குது. லைக் உங்களோட மேரேஜ் ப்ராப்ளம் இல்ல ஜாப் ப்ராப்ளம் நீங்க கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களோட பர்ஸ் காலி ஆகிரும். ஆல்சோ கன்சல்டேஷன் அமௌண்ட்டும் ஒரு ஆஸ்ட்ராலகர்ல இருந்து இன்னொரு ஆஸ்ட்ராலகருக்கு வேரி ஆகும். அண்ட் எல்லா ஆஸ்ட்ராலகருக்கும் ரேட்டிங்ஸும் இருக்கு. ஸோ ஆஸ்ட்ராலஜி கைடன்ஸ் கொடுக்கலாம். சில டைம் அவங்க சொல்றதெல்லாம் ரிலேட்டபிளா இருக்கும், நம்ம லைஃபுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியும் இருக்கும். ஆனால் லைஃப் டிசிஷன், ஜாப் சேஞ்ச் இல்லை பர்சனல் மேட்டர்ஸ் இந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கெல்லாம் யாரையும் பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரெடிக்ஷனை ஒரு சஜஷன் மாதிரி எடுத்துக்கணும், பட் ஃபைனல் டிசிஷன் லாஜிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்மளோட எஃபர்ட் மேலே தான் இருக்கணும். ஆனால் இந்த ஆப்போட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தா இந்த ஆப் அவ்வளோவா வர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்சோ என்னோட பர்சனல் ஃபீலிங் என்னன்னா, இந்த மாதிரி ரேட்டிங் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆஸ்ட்ராலகரை கன்சல்ட் பண்றதை விட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்ட்ராலகரை கன்சல்ட் பண்றதே ரொம்ப நல்லது. ஸோ ஃபைனலா சொல்லணும்னா ஆஸ்ட்ராலஜி ராங் இல்லை, பிளைண்ட் டிபெண்டன்ஸ் தான் ராங். ஸோ இந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இன்னொரு தடவையும் சொல்றேன், நான் ஆஸ்ட்ராலஜிக்கு எகெயின்ஸ்ட் இல்லை. இந்த ஆப்பை ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான் பண்ணிருக்கேன் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.